ஸ்ரீனிவாச பரபிரம்மணே நமः. ஸ்ரீயை ஸ்ரீ பத்மாவத்யை நமः. ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் திருவருட்கருணையினால் திருமலை திருப்பதி வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் 8ஆம் நாள் காலை சர்வபூபாலவாகன். பொதுவாக ஆண்டுதோறும் இந்த நாளில் ரதோற்சவம் அமைவது வழக்கம். இன்றைய சூழ்நிலையில் ஏகாந்தமாக அனைத்து விழாக்களும் அமைந்திருப்பதால் ரதோற்சவம் என்ற நிலைக்கு சற்று ஈடான நிலையில் சர்வபூபால வாகனத்திலே பகவான் எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். சர்வம் விஷ்ணுமயம் ஜகத், ஊழிதோர் ஊழி ஓவாது வாழிய என்று பாடுகின்றார் நம்மாழ்வார். சர்வபூபாலன் சாட்சாத் பகவான் ஒருவனே என்று சத்திய பிரமாணம் செய்யலாம். ஒரு காலத்தில் எல்லா உலகங்களும் உயிர்களும் தோன்றாமல் பாழாக கிடந்த மகா பிரளய காலத்தில் எம்பெருமான் எண்ணற்ற ஆத்மாக்களுக்கு எல்லாம் பெறுவதற்கரிய காரணமாகி இருந்தான். உலகை படைக்க எண்ணிய மகாவிஷ்ணு பிரம்மாவாகிய விதையை தன் நாபிக் கமலத்திலிருந்து தோற்றுவித்தான். பல தெய்வங்களை படைத்தான். உலகத் தோற்றத்துக்கு காரணமாய் இருந்த கொப்பூழை உடைய திருமாலின் திருப்பாதங்களைப் பற்றி எல்லா காலங்களிலும் இடைவிடாமல் பல்லாண்டு பாடி வணங்குவோம். 3 உலகங்களையும் படைத்த மாயவன் திருவடிகளைத் தொழுது நாம் நிரந்தரமான நல்ல வாழ்க்கையை பெறுவோம். வெண்மையான பாஞ்சஜன்யத்தை இடக்கையில் ஏந்தியிருக்கும் விமல், வலக்கையில் சுடரொளி ஆயிரமாக சுழன்று சுழலும் சுதர்சனம், அணி ஆபரணங்களுக்கு அழகை அமைத்தருளும் அமலனாதி பிரான், தாமரை மலருக்கு புனிதம் பொழிந்தருள அம்மலர் மீது அமைத்தருளிய திருப்பாதங்கள், ஏழ்கொள் ஜோதியாக எழுந்தருளியிருக்கும் ஆதி முதல்வன் அனந்த சயனம். தான் விளையாட வந்த விளையாட்டு மலையான் திருமலையிலே திருவருள் பொழிந்தருளுகின்றான். சர்வ பூபால வாகனத்தில் திருமகளும் மண்மகளும் பலமும் இடமுமாக சேர்ந்திருக்க பேரழகு பெருமாட்டிகளுடன் சர்வபூபால வாகனத்திலே பகவான் ஏகாந்த நிலையிலிருந்து 7 மலை மீது ஏறி வருகின்ற எல்லா பக்தர்களுக்கும் வாழும் வழியை வடிவமைக்கின்றார். சிலை வடிவமாக நின்றருளும் திருவேங்கடமுடையான் அச்சாவதார மூர்த்தியாக மலையப்ப சுவாமியாக எழுந்தருளி அருள்பாலித்தருளுகின்றான். 14 புராணங்களில் மிகச் சிறப்பு பெற்றது விஷ்ணு புராணம். இதனை ஆச்சாரிய பெருமக்களான யமுனைத் துறைவர் என்று ஆள வந்தார் வேதாந்த தேசிகர் போன்ற பெரியோர்கள் புராண ரத்னம் என்று சிறப்பித்துள்ளனர். விஷ்ணு புராணத்தில் அநேக அற்புத செய்திகள் அமைந்துள்ளன. குறிப்பாக முன்பு உலகம் இருந்தது எவ்வாறு, திரும்பவும் எப்படி ஏற்படும்,
உலகம் தோன்றுவதற்கான மூலப்பொருள் எது? பிரளய முடிவில் என்ன ஆகிறது? மறுபடியும் எவ்வாறு தோன்றுகிறது? மற்றும் தேவர்களின் தோற்றம், சூரியன், பஞ்சபூதங்கள் பற்றிய தெளிவு, மனுக்களின் காலம், கல்ப விகல்பங்கள், 4 யுகங்கள், யுக தர்மங்கள், ரிஷிகள், அக்கால அரசர்கள், வர்ணாசிரமம் தர்மங்கள் ஆகியவை அப்புராணத்தில் அமைந்திருக்கின்றன. சர்வ பூபால வாகன நிகழ்வின் நேரத்தில் பிரபஞ்சம் தோன்றுதல் என்ற பகுதியை சற்றே சிந்திப்போமா. மகாவிஷ்ணு ஹிரண்ய கர்ப்பராக இருந்து படைக்கிறார். ஹரியாய் எழுந்தருளி இருந்து காத்தருளுகிறார். சங்கர வடிவில் அழித்தல் செய்பவரும் அவரை. வழிபடுவோருக்கு விடுதலை அளிப்பவரும் அப்பெருமான். எல்லாவற்றிற்கும் மூல காரணமாய் அவற்றுள்ளே அந்தர்யாமியாயிருந்து கல்யாண குணங்களால் புருஷோத்தமர் என்று அழைக்கப்படுபவரும் அவரே. கரும வசத்தால் பிறப்பு இறப்பின்றி உள்ள அவரை தட்ச பிரஜாபதி முதலியோர்களும் வணங்குகின்றனர். சகல லோகங்களும் அவரது சரீரம். அதனால் அவர் புருஷ ரூபி, கால ரூபியாகவும் இருக்கிற பரபிரம்மம், சாட்சாத் அந்த பகவான். உலகில் அனைத்தும் அவராலேயே தாங்கப்பட்டு ஆளப்பட்டு இருப்பதால் அவருக்காக அவை சொரூபமாகும். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவை அவருடைய அழகிலா விளையாட்டு. பிரளய காலத்தில் எல்லாம் அழிந்திட அவர் மட்டும் இருப்பார். அந்த பிரளயம் பிராகிருத பிரளயம் எனப்படும். பிரளயத்துக்கு பின்னர் பரபிரம்மமும் பரமாத்மாவும் ஜெகன்மயனும் சர்வக்தனும் சர்வபூதேஸ்வரனும் பரமேஸ்வரனும் ஸ்ரீஹரி. அந்த ஸ்ரீஹரி ஆனவரான பகவான் தன்னிச்சையாகவே லீலா வினோதங்களை புருஷர்களிடத்தில் பிரவேசித்து சலனம் ஏற்படுத்துகிறார். அதன் காரணமாக ஐம்பூதங்களும் சாத்விக, ராஜச, தாமச என்பதான முக்குணங்களும் ஐக்கியமாகின்றன. பஞ்சபூதங்களிலிருந்து தோன்றிய அண்டம் வளர்ந்து பெரிதாயிற்று. அப்போது அந்த மகாவிஷ்ணுவே சதுர்முகன் எனும் பிரம்மனாய் தோன்றி உலகை படைக்கிறார். அவரே பல யுகங்களில் திவ்ய அவதாரங்கள் கொண்டு பிரளய காலத்தில் ருத்ரி ரூபியாகிறார். அப்பொழுது அதிபயங்கரனாகி உலகை உண்டு யோக துயில் கொள்கிறார். உலகமுண்ட பெருவாயா என்பார் ஆழ்வார். அப்படிப்பட்ட விஷ்ணு பகவான் எல்லா விதத்திலும் உபாசிக்கப்படுபவர். பக்தர்களின் உபாசனைக்கு உரியவர். சர்வ பூபால வாகனத்திலே சர்வலோக நாயகனாக எழுந்தருளி இருக்கின்றார். நீராய், நிலனாய், அக்கினியாய், காற்றாய், நெடிய வானமாய், சிறப்புள்ள சூரிய சந்திரராய், சிவனாய், பிரம்மாவும் ஆனவரும் அவரே. மண்ணுலகமும் விண்ணுலகமும் மகிழும்படி கூர்மையான சுதர்சனம் எனும் சக்கரத்தையும் வெண்மையான பாஞ்சஜன்யம் எனும் சங்கையும் கைகளில் ஏந்திக் கொண்ட ஏழுமலையான் எல்லோருடைய பாபங்களையும் களைகிறார். பரந்தாமனான ஸ்ரீமன் நாராயணன் உலகங்களை படைத்த பேரருளாளன். ஒரு சமயம் அந்த நாராயண் வராக அவதாரம் எடுத்து பூமியை மேலே கொண்டு வந்தார். அதனை தன் மூக்கின் நுனியில் நிலைநிறுத்தினார். ஊழிக் காலத்தில்
வயிற்றிலே அடக்கி காப்பாற்றினார். உற்பத்தி காலத்தில் அவற்றை வெளிப்படுத்தினார். திருவிக்கிரமனாகி உலகங்களை அளந்து கொண்டார். இப்படிப்பட்ட பல வழிகளில் முக்காலங்களிலும் உலகங்களை பாதுகாக்கிறார். திருமால் 3 உலகங்களும் நல்ல வழியில் சென்று உய்வடைய வேண்டும் என்று மனத்தில் தீர்மானித்துதான் அனைத்தையும் இயக்குகிறார். அப்பெருமான் அவரது எண்ணத்திற்கு ஏற்ப உலகங்கள் எல்லாம் நல்வழி பெற்று அவரை சரணடைகின்றன. திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானார் மலையப்பனாக சர்வபூபால வாகன சார்வ ரூபனாக எழுந்தருளிருக்கும் எங்கள் நாயகனே வேங்கடவா, உலகில் சஞ்சரிக்கும் பாவ புண்ணிய கர்மங்களாக இருப்பவனே, உலகத்து உயிர்களை காத்து அருள்பவனே, நீயே உலகம், நீயே உண்மை, என் பாதமே சரணம். சர்வ பூபால வாகனத்திலே சரணடைவோம். சத்தியத்தை நித்தமும் சேவிப்போம். अच्युताय नमः। ॐ अनन्ताय नमः। ॐ गोविन्दाय नमः। नमो नमो नारायण। ॐ नमो नारायण। नमो नमो नारायण। ॐ नमो नारायण। ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் திருவருட்கருணையினால் திருமலை திருப்பதி பிரம்மோற்சவத்தின் 8ஆம் நாள் இரவு அஸ்வவாகனம். அஸ்வம் என்றால் குதிரை என்பது ஒரு பொருள். பகவானின் அவதாரங்கள் தசாவதாரங்களாக அமைந்தாலும் அவருடைய அவதாரங்கள் அகில நன்மைக்காக அமைந்தருளியவை 24. அவற்றுள் ஒன்று ஹயக்ரீவர், லக்ஷ்மி ஹயக்ரீவர். ஹயம் என்றால் குதிரை என்பது ஒரு பொருளாகும். பரிமுகத்தான் என்று பெரியோர்கள் ஹயக்ரீவரை போற்றுவர். பரி என்றால் குதிரை. பொன்மயமான ரத்தினமான ஆஜானுபாவ உருவம். லக்ஷ்மி தேவியை தாங்கி ஹயக்ரீவ பெருமான் கல்விக்கு அதிபதியாக அனைவரையும் காத்தருளுகின்றார். ॐ नमो नारायण। கலைமகளான சரஸ்வதி தேவிக்கு ஹயக்ரீவரே ஆச்சாரியன் என்று ஆன்மீக அருளாளர்கள் போற்றுவதும் உண்டு. கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க ஹயக்ரீவர் உபாசனை சாலச் சிறந்தது. ஹயக்ரீவரின் மூச்சு காற்றுதான் வேதம். மது கைடபர் என்ற அசுரர்களை மகாவிஷ்ணு அழிக்க காரணமாக அமைந்த அவதாரம் ஹயக்ரீவ அவதாரம் என்பதாக புராணங்கள்
பேசுகின்றன. இன்றைய அஸ்வ வாகனத்திலே திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் பாரிவேட்டைக்கு செல்லும் பவித்திரமான திருக்கோலம். பவிஷ்யோத்திர புராணம் 6ஆம் அத்தியாயம். வேட்டையாடுதலைப் பற்றி ஒரு குறிப்பு. கலியுகத்தில் சாட்சாத் மகாவிஷ்ணு சீனிவாசனாக எழுந்தருளினார். மனதில் அவர் ஓர் குதிரையை நினைத்தார். குதிரை தென்பட்டது. வாயுதேவனே குதிரையாக மாறினார். தாமரை செல்வி திருமகளே கடிவாளமாக அமைந்தார். சீனிவாசன் குதிரைக்கு பூஜை செய்தார். அனைத்து ஆபரணங்களையும் அணிந்து கொண்டான். அந்த குதிரை இரத்தினங்களால் செய்யப்பட்ட மாலைகளை கொண்டது. அதன் பரிமாணங்கள் அங்கவடி, ஆசனம், கடிவாளம், கழுத்து அணி முதலிய அணிகலன்கள் அமையப்பெற்றது. பொன்மயமான திலகம் விளங்கும் முகம், வாயு வேகமும் மனோவேகமும் உடையது. நீலமேனி, வெண்மையான கால்கள், 15 முழவு அடர்த்தி, தேவமணி எனப்படும் பிடரி மயிற்றுழி, அனைத்து லட்சணங்களும் அமைந்த குதிரையில் சடைமொழியை கொண்டையாக எடுத்து முடித்து வில், அம்பு, கேடயம், அம்பாரத் துணி அனைத்தையும் ஏற்றிக்கொண்டு புறப்படுகிறான் வேட்டைக்காக சீனிவாசன். கிருஷ்ணாவதாரத்தில் யசோதை பிராட்டி கண்ணனுடைய மனக்கோலத்தை காண வேண்டும் என்ற ஆசை மிகுந்தவளாக இருந்தார். அதன் காரணமாக கலியுகத்தில் சீனிவாசனுக்கு தாயாக வகுள மாளிகையாக அமைந்தருளினார். யசோதை பிராட்டியின் அந்த ஆசை வகுள மாளிகையாக அமைந்தபோது ஆகாசராஜனின் புதல்வி பத்மாவதியை திருமணம் செய்து கொண்டான் சீனிவாசன். அஸ்வம் எனும் குதிரையை வைத்து மன்னர்கள் அஸ்வமேத யாகம் செய்வது வழக்கம். அந்த யாகம் முடிந்த பின்னர் அஸ்வமேத யாகத்தின் குதிரை அனைத்து நாடுகளிலும் பவனி வரும். அந்த குதிரையை அடக்கிட எவராலும் இயலவில்லை என்றால் அந்த யாகம் செய்த மன்னன் சக்கரவர்த்தியாகி விடுவான். இராமாயண காவியத்திலே ராமன் அஸ்வமேத யாகம் செய்தான். குதிரையை அவிழ்த்து விட்டான். அந்த குதிரை நேராக வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தது. சீதா பிராட்டி மகன்களான லவ, குச என்பவர்கள் அந்த குதிரையை கட்டிவிட்டனர். இதனை அறிந்த ராமன் அவர்கள் தன் மகன்கள் என்று தெரியாத விதத்திலே ஆக்ரோஷமுடன் கோபமுடன் வந்தான். லவகுச்சர்களை பார்த்தான். இந்த குதிரையை கட்டியது யார் என்று கேட்டான். தாங்கள் தான் என்று அவர்கள் கூறினார். இருவருக்கும் வாதம் நிகழ்ந்த போது போர் நிகழும் நேரமும் நெருங்கியது. ராமனும் வில்லெடுத்தான். ஆசிரம சிறார்களுக்கும் வில்வித்தை தெரியும் என்ற விதத்தில் அவர்களும் வில்லெடுத்தனர். ஆசிரமத்திலிருந்து பார்த்த சீதா பிராட்டி பதைபதைத்து ஓடி வந்தாள். எதிரில் கணவன், இந்த பக்கம் மகன்கள். சீதையை பார்த்தான் ராமன். தன் குழந்தைகள் என்பதும் தெரிந்து கொண்டான். வால்மீகி முனிவர் சீதையை கேட்டார். சீதா, இப்பொழுது யார் வில்லை தடுக்கப் போகிறாய் என்று கேள்வியை எழுப்பினார். அதற்கு சீதை மிக அழகாக பதிலளித்தாள். என் பிள்ளைகளின் வில்லை. ஏன்
என்று கேட்டான். அதற்கு முனிவரே, நான் அவருக்கு மனைவியான பின்னர்தான் பிள்ளைகளை பெற்றேன். பிள்ளைகளை பெற்று மனைவியானவள் அல்ல என்று அற்புதமான ஒரு கருத்தை சொன்னார். ஒரு குதிரை ஒரு குடும்பத்தை சேர்த்தது. உந்தன் மகிமையை மனதில் கண்டோமே, திருமுகம் மலரும் சன்னதி வாசல் பரவசம் கொண்டோ. மகாபாரத காவியத்தில் சூரிய பகவானின் அருளால் பெற்றெடுத்த கர்ணன் என்ற குழந்தையை குந்தி தேவியானவள் ஒரு பெட்டகத்தில் வைத்து ஒரு நதியில் விட்டாள். அந்த நதியின் பெயர் அஸ்வநதி. துரோணரின் மகன் அஸ்வத்தாமன். அந்த அஸ்வத்தாமன் குதிரையின் அம்சம் பொருந்தியவன். அது மட்டுமின்றி சிரஞ்சீவிகள் 7 அஸ்வத்தாமனும் ஒருவன். ஆக திருமலை தெய்வமான திருவேங்கடமுடையான் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் குதிரை மீது ஏறி பாரி வேட்டைக்கு செல்கின்ற ஒரு அற்புதமான காட்சி நம் மனதில் பதிய வேண்டும். பாரி வேட்டை என்பது ஒரு மனிதனிடம் உள்ள காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்ற 6 மனவீழ்ச்சிகள். அந்த 6 மனவீழ்ச்சிகளை பகவான் வேட்டையாடி தடுத்து நிறுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி தன்னிடம் சரண் அடைந்தவர்களை சாட்சாத் சீனிவாச பெருமான் திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் அஸ்வ வாகனத்திலே ஆர்ப்பரித்து வந்து அருள்பாலித்தருளுகின்றான். திருப்பதி மலையில் திகழும் பெருமாள்.